ஹாய் ஹலோ குட் மார்னிங். திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். இப்போ இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னா, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ப்ளே ஸ்கூல் லீவு, அதனால் நேற்று ஹாஃப் டே, இன்றைக்கி ப்ளே ஸ்கூல் லீவ் விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி லீவு, நாளைக்கு மண்டேவும் லீவு, நாளைக்கு பக்ரீத்ன்றதுனால நாளைக்கும் லீவ் விட்டாச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பக்ரீத் ஸ்பெஷல் கூட வச்சுக்கலாம். பட் எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் அரேபியன் மந்தி பிரியாணி. மந்தி பிரியாணின்னும் போது அது எப்படின்னா, இந்த ஃபுல் இதுவும் அது நான் சொல்லி வாங்கினேன் நான். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணாமல் இருந்தால் இப்படியே போட்டு செய்யணும். ஃபுல்லாகவே இந்த தொடை அப்படியே இருக்குல்ல, இது அப்படியே ஃபுல்லாக போட்டு செய்யணும். இன்றைக்கி எனக்கு ரொம்ப எல்லாம் ஆடாக கிடச்சிது. நல்லா இதை பாருங்கள், இப்படி இருக்கணும், நல்லா பிங்கிஷ் கலராக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கறி இதுக்கு முன்னாடி நான் வாங்க முடியல. ஏன்னா கறி கொஞ்சம் பெரிய பெரிய ஆடாக இருந்ததுனால என்னால் வாங்க முடியல. இந்த மாதிரி பிங்கிஷ் கலராக இருக்கணும். அந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், ஒரு நைஃப் வச்சு லைட்டாக நம்ம சிக்கன்லாம் ஸ்லிட் போடுவோம்ல, அந்த மாதிரி இப்படி ஸ்லிட் போட்டுங்க. ஃபுல்லாக ஸ்லிட் இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்படியே ஸ்லிட் போட்டுங்க. பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே காஷ்மீரி சில்லி, டர்மரிக் மஞ்சள் தூள், நார்மல் சில்லி பவுடர் எல்லாமே வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். இதில் ஹீரோ இதுதான். இது என்னடா அது காஞ்சி போயிருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த மந்தி பிரியாணியோட ஸ்பெஷல்லே இது தான். ஏன்னா இதோட ஃப்ளேவர் தான் உள்ள. இந்த காய வச்சு தான் வச்சுருக்கணும். அதனால் காய வச்சு நான் இதுக்காகவே நான் மெனக்கட்டுன்னு காய வச்சு வச்சுருக்கிறேன் நான் ரெடி பண்ணி. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் போல் எடுத்து வச்சுருக்கேன். இது மந்தி பிரியாணி மசாலா. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஏற்கனவே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். இதில் என்னென்ன போடுவோன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், அதுக்கப்புறம் கருப்பு ஏலக்காய். இது பச்சை ஏலக்காய். இதிலே கருப்பு ஏலக்காய் இருக்கும். அந்த ஏலக்காய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஏலக்காய் நான் வச்சுருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கணும். அரைச்சி இந்த மாதிரி பவுடராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஆனியன் போல் நல்ல பொடியாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 5லேருந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. பொடியாக கட் பண்ண மல்லி இலை, புதினா, அவ்வளோதான். தயிர், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் இதை எங்கள் குட்டி மாவுக்காக நான் அவளுக்கு எதையும் சாப்பிட மாட்டா சரியாகவே. அதனால் அவளுக்கு சூப்பு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நாட்டுக்கோழி சூப்பு இல்லைனா மட்டன் சூப் இதுக்காக நான் இதை முதல்ல நான் நம்மளோட ஸ்டைலில் இதை சூப்பு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு காட்டுறேன் நான். இப்போ இதை நான் சூப்பு போட்டு எடுத்துட்றேன் நான். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸிங் நம்மளுடைய மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மசாலாஸை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த மட்டனுடைய லெக்கில் நம்ம மசாலா போட்டு அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் போல் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுட்டேன் இப்போ நான் மட்டனை. அதனால் நான் இப்போ ஏர் ஃப்ரையர் இல்லைனா மைக்ரோ ஓவனில் வச்சு நான் இதை கொஞ்சம் அதை குக் பண்ணிக்குவேன் நான். ரோஸ்ட், அதாவது குக் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட ரோஸ்ட் பண்ணிக்கணும் அதை மேலே. நீங்கள் அதனால தான் நான் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தயிர் ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். நம்மளுடைய மசாலா பவுடர் நான் சொன்னேன்ல, மந்தி மசாலாவுக்கு பவுடர் சொன்னேன்ல, அந்த பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். மல்லித்தழை ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். நம்மளுடைய மசாலா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிடுவோம். அதில் ஆட் பண்ணி ஆயில் கொஞ்சம் ஊற்றிடுவோம். அதில் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருவோம். பிசைஞ்சு நல்லா அந்த மசாலா ஒன்றோட ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு இதை மசாலாவை
கலந்துருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு ஒன்றோட ஒன்று. இப்போ என்ன பண்ணுவோம், லெமன் ஜூஸு ஒரு லெமன் அளவுக்கு எடுத்து நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சிருவோம். லெமன் ஜூஸையும் புழிஞ்சு இதையும் வந்து நம்ம கையை வச்சு ஒன்றோட ஒன்று நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சு இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கையை வச்சு பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ சூப் எடுத்து வச்சாச்சு எங்கள் குட்டி மாவுக்காக. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மசாலாவை இதில் அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 1 hour, அதிகபட்சம் 2 மணி நேரம் இந்த மசாலாவை அப்படியே ஊறட்டும். அதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக இருக்கிற மசாலா எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே இதில் அப்ளை பண்ணிடுவோம். இப்போ நம்மளுடைய மட்டனை வந்து நல்லா மசாலா தடவியாச்சு. தடவி இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பர் போட்டு அதில் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு 20 to 30 minutes இது ஏற்கனவே குக் ஆகிடுச்சு, இருந்தாலும் மேலே வந்து கிறிஸ்பியாக ஆகணும். அதனால் 20 to 30 minutes அதை வந்து நம்ம வந்து அவனில் வச்சு எடுப்போம். இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனில். இது மேலே வந்து கிறிஸ்பி ஆகணும். எடுத்து நம்ம திருப்பி போடணும். இந்த பக்கம் கிறிஸ்பி ஆனோனையும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பேக் சைடு கீழே இருக்கிறத மேல் பக்கம் அப்சைட் டவுனாக நம்ம வந்து திருப்பி போடணும். ஒரு நான் வந்து எவ்வளோ வச்சுக்கிறேன் அப்படின்னா 220 ஆமாம் இல்லை 250 வச்சுக்கிறேன். நான் 250 degreeல 2 ராடும் வந்து மேலேயும் கீழேயும் ஹீட் ஆகணும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு 30 minutes வச்சுருக்கேன். இடையில நம்ம அப்புறம் கிறிஸ்பி ஆச்சுன்னா நம்ம பார்த்துட்டு அதை திருப்பி போடுவோம். நம்ம இப்போ அங்கே வந்து மீட் வந்து குக் ஆகிட்டுருக்குது அவனில். இப்போ அதுக்கு இடையில வந்து நம்ம வந்து பேன் அடுப்பில் வச்சு நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு ஒரு அதே 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குவோம். இது வீட்டில் எடுத்த நெய். இது 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குவோம். சூடாகட்டும் நெய். பிரிஞ்சி இலையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு 10 பீஸ் ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். இது அப்படியே பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். பொரிஞ்சிட்ருக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஆனியன் நாங்கள் மட்டனுக்கு போட்டு வேக வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து 3 ஆனியனும் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஏலக்காய் பிரிஞ்சி இலை அந்த இதில் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து தம் தான் போட போகிறோம். நம்ம வடிக்கலை நம்ம. அதனால் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் தேவையான அளவு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்கனவே மட்டனில் ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பேஸ்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டிடுவோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டிடுவோம். மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிடுவோம். மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சது வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சேன். 2 ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து மட்டன் வேக போடுறதுக்கும், இப்போ வந்து மீதி 1 ஸ்பூன் வந்து இப்போ நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ கறி வேக வச்ச சூப்பு தண்ணி இருக்குது. பாப்பாவுக்கு எடுத்தது போக மீதியை வந்து நம்ம இப்போ தண்ணிக்கு பதிலாக அரிசிக்கு தண்ணி சேர்ப்போம்ல, அதுக்கு பதிலாக இதை ஆட் பண்ணிக்குவோம். நான் இப்போ வந்து 2 கப் தண்ணி 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். 2 கப்புனா 3.25 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சூப்பு தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தானது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க.
அதையே நம்ம எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். இப்போ மட்டன் ரோஸ்ட் ஆகிருக்குது பாருங்கள். இப்போ இதை மட்டனை திருப்பி போட்டுருவோம். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ரைஸை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இதில் பாஸ்மதி ரைஸ் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். மந்தி பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் போட்டாச்சு. மூடியை போட்டு மூடிடுவோம். மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ ரைஸ் வெந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சோம்ல காஞ்ச எலுமிச்சம்பழம், இதை ஆட் பண்ணிக்குவோம். இதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருவோம். நம்மளுடைய மட்டன் வெந்துருச்சு. நம்ம வெந்துருச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு பார்த்தோம்னா நல்லா உள்ளே கத்தி உள்ளே போகணும். இந்த மாதிரி உள்ளே போகுது பார்த்திங்களா, அவ்வளோ தூரம் போகுது பார்த்திங்களா, அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பீசஸ்லாம் உள்ளே வச்சுக்கிறேன் நான். இங்கே நம்ம ரைஸும் மந்தி ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பிளேட்டிங் பண்ணுறேன்னு காட்டுறேன். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் வாழை இலையை போட்டுருங்க. பிரியாணிக்கு மேலே அதை போட்டு மூடியை போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம அவனில் ஃப்ரை பண்ண மட்டனை இதில் வச்சுக்குவோம். அப்படியே இதில் வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. உள்ளே அப்படியே வெந்துட்டுருக்கோம். ரைஸ் எல்லாம் இப்படி எடுத்து மேலே எடுத்து இப்படி விடுங்க. இலையை மேலே போட்டு மூடிடுவோம். மூடிட்டு மூடியை போட்டுருவோம். இப்போ நம்மளுடைய மட்டன் மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், முதல்ல நம்மளுடைய மட்டனோட ஃபுல் லெக் பீஸு எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு ரைஸ் வச்சுக்குவோம். நான் அடிஷ்னலாக நம்மளுடைய ஸ்பெஷல் பிரகாரம் நான் வந்து பாயில்டு எக்கு, அவங்களாம் பாயில்டு எக்லாம் என்னன்னு தெரியாது, அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பட் நமக்கு பாயில்டு எக் இல்லாமல் பிரியாணி இறங்குமா, அதனால் பாயில்டு எக் வச்சுட்டேன். நம்மளோட மட்டன் மந்தி பிரியாணி ரெடி. அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இடையில என்ன செஞ்சுருக்கேன்றது தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீக்கெண்ட் வீடியோ, அதுவும் ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் இன்றைக்கி. அதனால் பட் எங்கள் வீட்டில் உள்ள ஃபாதர் வந்து சாப்பிட மாட்டார். அவருக்கு வந்து மட்டன் பிடிக்காது. அதனால் அவருக்கு பதிலாக நாங்கள் சாப்பிட்ருவோம். அவருக்கு வந்து தயிர் சாதமும் சிக்கன் 65ம் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது இதெல்லாம். அதனால் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வீக்கெண்டில் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then, this is Teresa's Grand Kitchen. Teresa, bye. Happy weekend.